ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் அரச குமாரர்களுடைய அஸ்திர பயிற்சி முடிஞ்ச பிறகு மக்கள் நடுவில் அவங்க தங்களுடைய திறமையை காட்டுவதற்காக துரோணாச்சாரியார் ஏற்பாடு செய்கிறாரு. துரோணர் ஏற்பாடு செஞ்ச அந்த நிகழ்ச்சியில் பாண்டவ வீரர்களும் துரியோதனனும் அவர் சகோதரர்களும் தங்களுடைய அஸ்திர தேர்ச்சியை காட்டுறாங்க. துரியோதனனும் பீமனும் கதா யுத்தத்தில் ஒரு பெரும் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கிடையே ஒரு கதா யுத்தம் நடத்தப்பட்டது. அந்த கதா யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் 2 சாராராக பிரிந்து 2 பக்கமாக பிரிந்து ஆரவாரம் செய்கிறாங்க. துரியோதனன் பக்கம் ஒரு பகுதி மக்களும் பீமன் பக்கம் மற்றொரு பகுதி மக்களும் நின்று அவங்கள உற்சாகப்படுத்தி ஆரவாரம் செய்கிறாங்க. அந்த ஆரவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூச்சலானது. அந்த ஜன கூட்டத்தினிடையே இப்படி ஏற்பட்ட கூச்சல் கொந்தளிப்பு எல்லாம் கலகத்தில் முடிஞ்சிருமோ அப்படின்னு துரோணாச்சாரியார் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா அந்த ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக கூச்சலும் குழப்பமும் கொந்தளிப்பும் ஆகும்போது பெரிய கலகம் வந்துருமோன்னு துரோணர் ரொம்ப பயப்படுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகன் அஸ்வத்தாமாவை கூப்பிட்டு, இந்த 2 வீரர்களுமே, அதாவது துரியோதனனும் பீமனும் யுத்தம் செஞ்சது போதும், உடனே நிறுத்த சொல்லு. ஏன்னா அவங்களுடைய ஆதரவாளர்களால் இங்கே கலகம் வந்துருமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அஸ்வத்தாமா போய் துரியோதனன் கிட்டையும் பீமன் கிட்டையும் உடனே யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார் அந்த அரங்கத்துக்குள்ளார வந்து அடுத்ததாக அர்ஜுனன் தன்னுடைய திறமைகளை காட்டுவான் அப்படின்னு மக்கள்கிட்ட அறிவிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். குருதேவுக்கு ஜெய்.